ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம் தெரியுமா? நான் காட்டுக்கு போகும்போது, நானும் என் பையனும் காட்டுக்கு போகும்போது நைட்டு வரும்போது இருட்டாயிடுச்சு. அப்போ கீழே விழுந்தது தான், பைக்கில் இருந்து கால் இன்னும் வலிச்சுக்கிட்டே இருக்குது. நானும் டாக்டர்கிட்டலாம் போய் கீழே விழுந்தோடனே டாக்டர்கிட்ட போகல, இது சுளுக்கு தான் இருக்கும், டாக்டர்கிட்டலாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன செஞ்சேன், எங்கள் ஊர் பக்கத்தில் போய் அந்த சுளுக்கை நீவி விடுவாங்கள்ல, அந்த மாதிரி நீவி விட்டேன். சாயந்தரமும் காலையிலையும் நீவி விட்டேன். சரியாகலையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊர்லேயும் அப்படித்தான், அங்கே போய் ஒருத்தங்க நல்லா நீவி விடுவாங்க, சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயும் போனேன். அங்கேயும் போய் காலையிலையும் சாயந்தரம் பைக்கில் தான் போய் நீவி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயும் கேட்கல. கேட்காம சரி நான் அப்படியே காலை வச்சுட்டு சரியாயிடும், இன்றைக்கி சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும், இன்றைக்கி சரியாயிடும், சரியாகவே இல்லை. என்ன பண்ணுறது, இன்னும் சரியாகவே மாட்டேங்குது, கால் வலிச்சிக்கிட்டு தான் இருக்குது. நான் எங்கள் ஊரில் இருந்து அப்படியே வெளியில் போனாலும் கால் நடக்க முடியல, கால் வலிக்கும். அப்புறம் எப்படி போகிறது, சரியாயிருன்ட்டு 4 கடந்துருச்சு, 3.5 மாதம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 4 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் டெய்லி எண்ணெய் போட்டு நீவி தான் டெய்லி விடுவேன், ஆனாலும் கால் வலிச்சுக்கிட்டு இருக்கும். இப்போ நார்மலாக நடக்கிறோம்ல, அந்த மாதிரி நடக்க முடியாது. கொஞ்சம் சிப்பாயிடுச்சுன்னா கீழே விழுற மாதிரி ஆயிடும், அந்த மாதிரி இருக்கும். சரி நம்ம கால் இப்படியே நின்றுப்போம், எனக்கு பயமாக வேறு இருக்குது. அதனால் என்ன செஞ்சேன், ஸ்கேன் பண்ணி போய் பார்த்தேன். காலை ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் நான் ஸ்கேன் பண்ண நேரம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேன் எடுக்கிறாங்க ரொம்ப நேரம் ஆகிடுச்சாங்க. அப்புறம் ஏதோ ஒரு வழியில் ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஏதோ முட்டி லைட்டாக உரைச்சிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க டாக்டரு. சரி என்ன பண்ணுறது, இன்றைக்கி எலும்பு டாக்டர் இல்லை, இன்னொரு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. அப்புறம் இங்கே எங்கள் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் பக்கத்து ஊர், அங்கே இந்த வைத்தியம் பார்ப்பாங்களே, கீழே விழுந்தா கையெல்லாம் ஒழிஞ்சிச்சுன்னா எங்கள் ஊரில் வைத்தியம் பார்ப்பாங்க. அது கெட்டு போட்டேன்னா உடனே சரியாயிடும், அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி நம்ம அதையும் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏற்கனவே எலும்பு டாக்டர்லாம் போய் காமிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். காலை கொண்டு காமிச்சேன். 2 டாக்டர்கிட்ட போனேன். 2 டாக்டர்கிட்டையும் நல்லா இருக்குது, எலும்புக்குள்ளே ஒரு பிரச்சனை இல்லை, இந்த மாத்திரையை சாப்பிடுங்க சரியாயிரும் அப்படி தான் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி அதையும் மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன், அப்படியும் சரியாகலை ஃப்ரெண்ட்ஸ், சரியாகவே இல்லை. அப்புறம் 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த காலை காமிக்கிறதுக்காகவே அருப்புக்கோட்டைக்கு போனேன். எலும்பு டாக்டர் தான். ஏன் நடக்கிற நடையை பார்த்துட்டு, நீங்கள் காலுக்கு எலும்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இப்படிலாம் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, அவங்க ஒரு மாத்திரையை கொடுத்தாங்க, அதையும் வாங்கி சாப்பிட்டேன், அதுவும் கேட்கல, ஆனாலும் கால் வலிச்சுட்டு தான் இருக்குது. அதான் சரின்ட்டு எங்கள் ஊரில் ஒருத்தவங்க சொன்னாங்க, அங்கே போய் காமிங்க சரியாயிரும், அவங்க நீ விட்டனா எங்கே அடிபட்டிருக்கும் பார்த்து நீ விட்டாங்கன்னா சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி நம்ம அங்கேயும் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேயும் நேற்று சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்கும், 5 மணி இருக்கும், 5 மணிக்கு தான் போனோம். என் பையனை கூப்பிட்டு பைக்கில் போனோம். ரொம்ப தூரம் ஆயிடுச்சு, இங்கேருந்து போக மணி எப்படி அங்கே போகிறதுக்கு 7:30 ஆயிடுச்சு, நைட்டு 7:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே போய் அவங்ககிட்ட போய் காலை காமிச்சோடனே அவங்க சொன்னாங்க எப்போ கீழே விழுந்தேன்னு கேட்டாங்க. நான் 1 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஆனால் சும்மா தான் சொன்னேன். நான் கீழே விழுந்து 3 மாதம் மேலே இருக்கும், 4 மாதம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 4 மாதம் இருக்கும். இருந்தால் சொன்னேன், திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. அவரு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 1 மாதம் இல்லை, இது 1 வருஷம் இருக்குன்னு கூட தான் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 வருஷம் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. 2 காலையும் நீட்ட சொன்னாங்க. 2 காலையும் நீட்டின உடனே அந்த காலை பார்த்துட்டு இது இந்த லைட்டாக முட்டி அந்த என்ன முட்டி பாதம் இருக்குல்ல, அதில் முட்டி இருக்குல்ல, அது கொஞ்சம் விலகி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க.
இது 3 மாதம் 4 மாதம் ஆயிடுச்சுல, அப்படி செட் ஆயிடுச்சு. அதனால் கெட்ட முடியாது, ரொம்ப அந்த முட்டி வந்து உள்ளே தள்ளி வச்சு கெட்டணுமா, கெட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கஷ்டமாக போச்சு. அப்புறம் கெட்ட முடியாது, நீ வீட்டில் போய் கத்தாழை இல்லை, அது நல்லா நெருப்பில் வாட்டி ரெண்டு சைடும் வச்சு நல்ல இறுக்கில் கெட்டிட்டு, நல்ல இறுக்கில் கெட்டிக்கோங்க. கெட்டிட்டு அவுக்கக்கூடாதான். 3 நாளைக்கு அந்த மாதிரி கெட்டிட்டு 4ஆம் நாத்து வாங்க, அப்புறமேட்டு கெட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வர மணி நைட்டு 9:30 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வர அப்புறம் சாப்பிடவே இல்லை. டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து சமைக்க முடியல. டிஃபன் வாங்கி வந்து சாப்பிட்டாச்சு. காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணோம், அந்த கத்தாழியை வாங்கி நெருப்பில் வாட்டி காலில் வச்சு கெட்டியாச்சு. இப்போ என் காலை பார்க்குறீங்களா, பாருங்கள். காலை பார்த்தீங்களா, கெட்டு போட்டு உக்காந்துருக்கு. கத்தாழை அந்த சைடு இந்த சைடை வச்சு நல்லா கத்தாழையை நல்லா நெருப்பில் வாட்டி நல்லா இறுக்கில் கெட்டி வச்சுருக்கேன். இறுக்கில் கெட்டினதே கொஞ்சம் வலிச்சுக்கிட்டு இருக்குது. இதில் வர அந்த முட்டியை உள்ளே தள்ளி கெட்டினா எப்படி இருக்கும், ரொம்ப வலிக்கும்ல. அதுக்கு தான் இந்த கத்தாழை கெட்டினா இலக்கம் கொடுத்துருமா, ரப்பாக இல்லாமல் இலக்கம் கொடுத்துருமா. அது ஈஸியாக முட்டியை உள்ளே கொஞ்சம் தள்ளி வச்சு கெட்டிடுவாங்களாம். அதனால் கத்தாழை வச்சு நல்லா கெட்ட சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இதுக்கு சொல்கிறேன் தெரியுமா, என்ன மாதிரிலாம் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக 4 மாதம் வரைக்கும் உட்காந்துட்டு இருக்காதுங்க. ஏதோ நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனா உடனே போய் பாருங்கள். நானும் அப்படி தான் பார்ப்பேன். இது சரியாயிரும் எல்லாத்துட்டையும் பார்த்தேன், சரியாயிருன்னு சொன்னாங்க. அதனால தான் இவ்வளோ நாளாக வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். சரி நானும் பார்த்தேன், நடக்க முடியல, நடக்கும்போதெல்லாம் வலிக்குது. இப்படியே வச்சுட்டு இருந்தேன்னா கால் நின்று போச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால தான் நேற்று வைத்தியர்கிட்ட போய் இந்த மாதிரி கெட்டு போட சொல்லியிருக்காங்க. கெட்டு போட்டு உக்காந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டாட்டா.